வெல்கம் டு மோனஸ் வியூ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹால். ஸோ நான் டி நகர் போயிட்டு வந்தேன், கம்மல் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் நான் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வேணுமோ நான் மட்டும் வாங்கிக்கிட்டேன், எக்ஸஸாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து ஒரு டெனிம் சுடிதார் ஷர்ட் கூட போடணும்னு ஆசை தான். பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் பெட்டிட் டைப், பெட்டிட்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கர்வியாக இருக்கும், ஓகேவா பாடி. அதனால எனக்கு ரொம்ப ஃபிகர் ஹக்கிங்காக நான் போடுவேன். இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட ஃபிகர் ஹக்கிங்கான ட்ரெஸ் தான். பட் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ளோரலாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கினேன். தெரியுதா? தெரியும் நம்புறேன். சரி, நம்புறேன். ஸோ திஸ் இஸ் த டாப். இது வந்து நல்லா இருந்துச்சு, நான் போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எனக்கு பின்னாடி என்னோட பப்பி இருக்கா, ஈமாவரி இருக்கா. ஸோ அதனால என்னால் பேக் போக முடியும். ஸோ டோட்டலாக இதுதான் டாப்பு. நான் பின்னாடி போய் காட்டுறேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பெரிய நம்புறேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். ஸோ இது நல்ல மெட்டீரியல். இது வந்து ஜெயச்சந்திரன்ல எடுத்தேன், நல்ல மெட்டீரியல். ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா சரியான ரேட்டு. எப்பயும் கிடைக்கும். நான் 5XL எடுத்திருக்கேன், சேஃபர் சைடுக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து 4XL பத்தும், 3XL டைட்டாக இருக்கும். இதெல்லாம் எப்போ எங்கன்னா ஜெயச்சந்திரன் அண்ட் சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி நார்மல் இடத்துல எடுப்பா. இதே வந்து நான் கொஞ்சம் ஏதாவது பிராண்டடாக போகிறேன் அப்படின்னா அங்கெல்லாம் எனக்கு எக்ஸல் கரெக்டாக இருக்கும். இன்னும் சில ரிலையன்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணால் எனக்கு வந்து எல்ஏ கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு மற்ற நேரம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நான் வந்து 4XL கரெக்டாக இருக்கும். நான் இதை வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து நல்லா லூஸாகவே இருந்துச்சு. சரி, எனக்கு அப்படி தான் வேணும், எனக்கு கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதே பெட்டர் தான். ஸோ அதனால் இது வாங்கினேன். இந்த ரெண்டுத்தை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா இது இருக்காது. எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இந்த பிளேஸ்மெண்ட்டே சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு இது திருப்பி கிடைக்குமான்னு தெரியல. அம்மா வந்து ஒரு சரியான டெய்லர், எனக்காக ப்ரைவேட் டெய்லர். அதனால வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அதனால இது கட் பண்ணி அவங்க தைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒன்று. இன்னும் ரெண்டு வந்து வீட்டில் ஷார்ட்ஸுக்கு ஒரே பஞ்சாயத்து. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஆல்மோஸ்ட், முக்கியமாக நான் என் தம்பியும் வந்து கொஞ்சம் ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். ஹைட்டில் தான் டிஃப்ரென்ஸே தவிர அவன் ஷர்ட்டை நான் போட்டுப்பேன், அவன் டிஷர்ட்டை நான் போட்டுப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப அலப்பறை பண்ணுவேன். இப்போ ஷார்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஜிம்முக்கு போகிறேன்னு கொஞ்ச நாள் அலப்பறை பண்ணிட்டு 3 ஷார்ட்ஸ் வாங்கினேன். 3ஓ 2ஓ, அம்மா அழுதுலாம் வாங்கினேன். திரும்ப கடைசியில் போகல. நான் எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாயிட்டு நான் போகிறேன். இப்போ அந்த ஷார்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட பீரோக்கு போயிடுச்சு. இப்போ எது என் ஷார்ட்ஸ்ன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் சின்ஸ் ஒரே பாடி டைப்ன்றதுனால எங்களுக்கு யாருதுன்னு இப்போ தெரியல. ஸோ அதனால நான் வந்து 3/4 ஷார்ட்ஸ் வாங்கிட்டேன். இப்போ யாராலையும் என்கிட்ட வாங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஆஃப் தான் வச்சிருக்காரு, இல்லைன்னா ஃபுல் ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க. என் ஹஸ்பண்டும் ஹாஃப் ஷார்ட்ஸ் தான் போடுவாங்க. ஸோ 3/4 யார்கிட்டே இருக்காது. நான் வீட்டில் இதெல்லாம் போட்டுட்டு சோலாக்க போகிறேன். ஸோ ஏதாவது டாப்போ இல்லை டிஷர்ட் அவங்களோட சுட்டுக்கலாம். டிஷர்ட்லாம் நான் காசு போட்டு வாங்குறது கிடையாது, நல்ல மெட்டீரியலாக வச்சிருப்பாரு, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெண்டு வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் நல்ல மாடரேட் ப்ரைஸில் தான் கிடைச்சிது, 349. 349 நல்லதா அப்படின்னு கேட்டால் தலையில காட்டணும், கரெக்டாக தான் காட்டுறேன். ஓகே, 349. ஆக்சுவலி இது நல்ல மெட்டீரியல், நல்லா இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. நான் இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, நல்ல மெட்டீரியல். அதனால இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த பேண்ட். ஸோ இந்த பேண்ட் ஓகே, இது வந்து ஒரு காட்டன் பேண்ட். எனக்கு இப்படி வச்சு பார்த்தா ஃபுல் பேண்ட் மாதிரி வரும். இதுல வந்து ஒரு விலங்கு ஒன்று இருக்கு. இப்ப நான் போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு தெரியுமா? நான் போய் காட்டுறேன். போட்டிருக்கேன் பாத்தீங்களா பேண்ட்? தெரியுதா? ஆமா, இந்த பேண்ட் இப்ப 3/4 மாதிரி தெரியுதுல்ல. இந்த பேண்ட்டும் இதுவும் சேம் பிராண்ட், ஓகேவா? இது வந்து தோச்சு என்ன ஆயிடுச்சு, சின்னதாயிடுச்சு. இது காட்டன் மெட்டீரியல். 1 minute, நான் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, சிகரெட் பேண்ட் கரெக்ட். இதுக்கு பேரே சிகரெட் பேண்ட்டுங்க. இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. சிகரெட் பேண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தாலே மாதிரி ஜாலியா இருக்கும். காட்டனா? அது போடலையே, மெட்டீரியல் என்னன்னு போடவே இல்லை. எனிவே நான் வந்து இதே பேண்ட், இந்த சிகரெட் பேண்ட் தான் யூஸ் பண்றதுனால நான் திருப்பி வாங்கிக்கிட்டேன். இதுல ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி இருக்கும் எண்டுல. இதுல அதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்ல தானே? ஆமா, எதுவுமே இல்ல. இது ஒரு நார்மல் பேண்ட். இல்ல, இருக்கு. சி, நான் சொன்னேன்ல இந்த ஸ்லிட்டு. ஸோ சேம் பேண்ட். இதுவுமே 5XL தான் வாங்கிட்டேன். நல்லா எனக்கு லோடன்னு இருக்கணும். ஸோ அதனால எனக்கு ஹிப் வந்து ரொம்ப பெருசு.
இப்போ 5XL, காலெல்லாம் வந்து 3XL கிடக்கும். அதனால வந்து திஸ் இஸ் தி ஒன்லி வே ஐ கேன் வேர் அ பேண்ட். ஸோ அதனால லூஸாக இருந்தாலும் ஓகே, நான் ஏதாவது இது போட்டுப்பேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ராக்ஸ், இந்த மாதிரி ஃப்ராக் என்கிட்ட நிறைய இருக்கு. பட் அதுக்கு அழகா வந்து 3/4 பேண்ட் போட்டுக்கிட்டா பெட்டா ஃபீல் ஆகுன்றதுக்காக நான் அந்த மாதிரி போட்டுக்கேன். ஏன் விருப்பம், நிறைய பேருக்கு இப்படி போட்டா பிடிக்காது. இது ஒன்று. இதோட ப்ரைஸ் வந்து 379. ஓகே, உங்களுக்கு தெரியும் நம்புறேன். அடுத்துதான் ஹியர் கம்ஸ் தி நான் இதை கடையில வாங்கும் போது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அம்மா வந்து நான் இதை வாங்கிட்டு போனேன், இதாலேயே என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ ஹாவ் சோ மெனி ஷூஸ். நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து அப்சஸ்ட் வித் ஃபுட்வேர்ஸ். எனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோவா இஷ்டம் இல்லை. நீங்கள் என்னோட வீடியோ இதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டீனாக பார்க்க போறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சேம் அவுட்ஃபிட்ஸை ரிப்பீட் பண்ணுவேன். எனக்கு அவுட்ஃபிட்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஆஃபீஸ் தானே போகிறேன், எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ், நோபடி இஸ் கோயிங் டு ஜட்ஜ் மீ. அதனால என் இஷ்டத்துக்கு போவேன். பட் எனக்கு ஷூஸ், இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு, லோஃபர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரை. இது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஆனால் ஐ திங்க் இட் இஸ் ஒர்த் இட். நல்ல குஷன் மாதிரி இருக்கு. இப்போ நான் போட்டுட்டு இருக்க லோஃபர் இல்லை, சாரி, பேலட் ஷூ மாதிரி தான். இதே மாதிரி கட் ஷூன்னு வச்சுக்கோங்களேன். கட் ஷூன்றது ஈஸி. ஸோ கட் ஷூ வந்து 240 சொல்லிட்டு ரோடு கடையில், 220 ரோடு கடையில் வாங்கினது. இது வந்து ஆல்மோஸ்ட் 549. தெரியுதா? 549. பட் இட் இஸ் வெரி நைஸ். நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது மட்டும் ஆஃபீஸ்க்கு மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். ரெய்னி டைம்ல டேமேஜ் பண்ணாம இருந்தேன். சோல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. சோல் இந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? வாங்கப்பா, வாங்க வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீங்க வாங்க. ஸோ இந்த சோல் பாத்தீங்கன்னா, சரி சரி போங்க இருங்க, நீங்க தெரியுறீங்களான்னு பாக்குறேன். நீங்க தெரியல, அப்படிதான் ஒருத்தரா வருவாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகேவா? இந்த சோல் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியா இருக்கும். இது நல்லா வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து உரியாது. ஆனா இதுக்கு மேல இன்னொரு தையல் போட்டுக்கிட்டா பெட்டரா இருக்கும். பட் நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இது அந்த காசுக்கு ஒர்த் இல்லைன்னா வேஸ்டா போயிடும். நான் எப்பயுமே ஸ்லிப்பர்ஸ்ல வந்து கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னோட எல்லா ஸ்லிப்பர்ஸுமே வந்து ஒரு 500-700 அந்த ரேஞ்சுக்கு தான். பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட். நீ நார்மல் வெயிட்டு, நான் வந்து 100 ரூபாய் செப்பல் தான் போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் செப்பல் தாங்கும். என் உடம்புக்கு தாங்கவே தாங்காது. ஏன்னா அது வந்து பிச்சுக்கும். என் ஃப்ரெண்டு 2-3 ஸ்லிப்பர், அழகான ஸ்லிப்பர்லாம் எடுத்து காமிச்சாங்க. எனக்கும் அதெல்லாம் போடணும்னு ஆசை தான். பட் வெயிட் தாங்காது. நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கிறவங்க வந்து, கொஞ்சம் ஒபீஸா இருக்கவங்களுக்கு தெரியும், ஸ்லிப்பர்ஸ் வந்து வெயிட் தாங்காது, பிஞ்சுக்கும். ஸோ அதனால விகேசி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் தீர்ந்தது. எனக்கு அவங்க அப்பா கிட்ட நான் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் a நைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட்னா இது என்னன்னு கேட்கக்கூடாது. இது வந்து ஜாலி. அது இன்வெஸ்ட்மெண்ட், இது ஜாலி. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க. இதுவுமே வந்து பாட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அதை விட இது பாட்டம் கொஞ்சம் பரவாயில்ல, நாட் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ மை குட்னஸ், there is a gap. Okay. Okay, this needs to be fixed. Okay, இதுல ஒரு கேப் இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. சரி, எங்க ஏரியாலேயே ஷூ தைக்கிற ஒரு அண்ணா இருக்காரு. நான் அவர்கிட்ட எடுத்துட்டு போய் இதை கொடுத்து கொஞ்சம் வந்து, எனக்கு இந்த ஷூ வேணாமான்னு கேட்டா வேணும். இது கம்மி தான், அதோட இது கம்மி தான். ஸோ அதனால இது ஒரு நல்ல எங்கேயாவது பார்ட்டி போனால் வேர் பண்ணுற மாதிரி. நான் இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் அதையுமே ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது கொஞ்சம் குவாலிட்டி ஒரு மாதிரி தான் இருக்கணும். இந்த சைடு நல்லா ஒட்டியிருக்காங்க, இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக ஒட்டியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்காம வாங்கிட்டேன். இதெல்லாம் அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணி ஷூக்கெல்லாம் கொடுத்தா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி. தேங்க்யூ. இது ரொம்ப கம்மி இல்லை, பட் ஆனால் நெக்ஸ்ட்டு இதே லைன் இப்போ பேசலாமா? நீங்கள் பேசிக்கோங்க, நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை. இது வந்து ஒரு கோம்.
இது வந்து பாண்டியன் பேங்கிள்ஸ்ல வந்து வாங்குவேன். இது யாருக்குன்னா இதாலேயே சில பேர் அடி வாங்குவாங்க அவங்களுக்கு. இதை வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. என்கிட்ட வந்த இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நானு, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பிரதர் 3 பேர் இருக்கோம். பட் அவங்க வந்து ஆஃப் கேமரால இருக்காங்க. அவன் வந்து என்னோட ஃபோன் எடுத்து யூஸ் பண்றான். நான் 2 நாளா அதை ஒழிச்சு வச்சுட்டு போயிருந்தேன். நான் அதை ஒழிச்சு வச்சிருக்கேன், அவன் சன்ஸ்கிரீம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டேன். நீ காலைல நான் பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருந்தேன். இதே குழப்பா போச்சு வீட்டுல இருக்க மொத்த பேருக்கும். இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு செட்டு நார்மல் வச்சிருந்தேன், நேச்சுரல்ஸ்ல வரும், அது வச்சிருந்தேன். பட் ஆனா எனக்கு ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். இது நல்லாவே யூஸ் ஆகும். ஒரு வாட்டி அந்த டிஷ்யூ காட்டன் எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம அழகா இதுல இருந்து ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 எக்ஸ்ட்ரா பீசஸ். ஸோ 45 பீசஸ் இருக்கு. 45 rupees. ஒன்று ₹1 கணக்கு. பட் ஆனால் நான் வந்து நெயில்ஸ்ல அதுவும் இப்போ வந்து நான் சொன்னேன்ல, கைக்கு வந்து நான் ரெஸ்ட் கொடுக்கறதுனால ஃபிங்கர் நெயில்ஸ் தான் வந்து வைக்கிறேன். அதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்ட் லூஸ் பவுடர். இன்னைக்கு காலையில நான் லூஸ் பவுடர் இல்லை புலம்பிட்டு போயிட்டு மேப்ளினோட அது எனக்கு பிடிக்கல, அது கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இன்சைட்டோட பனானா லூஸ் பவுடர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுல பார்த்தா உங்களுக்கு கலர் தெரியும். எனக்கு இது கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பேய் மாதிரி இல்லை அப்படின்னா ஐம் கோயிங் டு பி ரியலி எப்படி சொல்றதுன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க போறேன் இதனால. ஒருவேளை இல்ல எனக்கு வந்து இது கொஞ்சம் கேக்கியா ஃபீல் ஆகுது. உங்களுக்காக இதை நான் வாங்கலாம்னு ஆமா, ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு கலர் ஒரு மாதிரி ஆஷியா காட்டலைன்னா ஐம் ஓகே வித் இட். ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் வேற பிராண்ட்ல தான் வாங்கணும்னு நினைச்சேன். அண்ட் ஐ பாட் 2 things. These 2 lip balm. இந்த 2 lip balm எனக்கு இல்லை, எங்க வீட்டுல இருக்க 2 கியூட்டீஸ். உனக்கு லிப் பாம் இருக்குன்னு நீ குத்தது இருக்குது, காலியாகல வச்சுக்கோ. உதடெல்லாம் வெடிச்சு ரத்தம் வந்து யார் வர்றது? ஒருத்தன் சாக்லேட் ஃபிளேவர் கேட்கறான், இதோ இவன் தான் அவன். நிறைய இயரிங்ஸ் வாங்கினேன். அந்த இயரிங்ஸ்லாம் நான் அப்புறமா காட்டுறேன். பட்ஸ் இல்லாம நாங்கள் வாழவே மாட்டோம். கொஞ்சம் பட்ஸ் அது ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் தர்மடி வாங்கி. இது வந்து நான் இதுக்கு லாஸ்டா காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் நோட் லாஸ்டா. இந்த 2 கிளிப் வாங்கினேன். ஸோ இதே மாதிரி நான் கிளிப் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒன்று இருக்கு, அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்காட்டியும் நான் வந்து இதே மாதிரி 2 வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு நல்ல கேச்சர். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கேச்சர் தான் போட்டு சுத்திட்டு இருப்பேன் முக்கால்வாசி டைமு. ஸோ அதனால எனக்கு இது வந்து நல்லா யூஸ் ஆகும். ஐ எம் ஹாப்பி. டோட்டலா வந்து 1 2 3 4 5 6 7 இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னது தான், நான் காலேஜ்ல லாஸ்டா அப்ப இயரிங் வாங்கினதோட சரி. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னா 1 2 வாங்குறது. அதுக்கப்புறம் அந்த ஆன்டி டார்னிஷ் பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 3 வாங்கி வச்சிருந்தேன். அதோட அவ்வளவுதான். அப்புறமா எனக்கு கிஃப்ட்ஸ் நிறைய வரும். நான் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றேன்ல, என் ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்டு, என்னோட தம்பி, அந்த மாதிரி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அக்கேஷனுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி அதை தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு எதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் ஒரு இயரிங் போடணும் அப்படி வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஆக்சிடைஸ்டு, முக்கால்வாசி ஜிமிக்கி அந்த மாதிரி இருந்துட்டு தான் நார்மல் ட்ரெஸ்க்கு என்னால் போட முடியல. ஏன் போடக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது, போட முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்டு சூஸ் பண்ணது. ஸோ 1 அவங்க லாங் இயரிங்ஸ் தான் போடுவாங்க. ஸோ அதனால அதை அவங்க கையில் கொடுத்துட்டேன். 2 பிளாக்கு ஒயிட்டு, இது நார்மல். இதெல்லாம் ஆன்டி டார்னிஷ்லாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு. 45 50 28. இதுதான் அதோட ரேட்ஸ். 3 பார்த்துட்டோம்ல, இதுக்கு ரேட்டே போடலப்பா. ஆனால் இது சம்வாட் 20 rupees. ஓகேவா? இது வந்து 4. இதெல்லாம் காசு. இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் 5. இது வந்து 85 rupees. இது ஆனால் நல்லா, இது பார்க்க கொஞ்சம் ஆன்டி டார்னிஷ் மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா வந்து கல்லெல்லாம் வந்து எம்பெடடா இருக்கு. இதுல பார்த்தா தெரியும் இதுக்கு ஏன் இவ்வளவு காசுன்னா, கல் வந்து விழாம பிடிச்சிருக்க மாதிரி. இப்போ ஒரு பேச்சுக்கு இதுதான் என்னோட ரிங்ல கல் செக்யூர் பண்ணிருக்காங்கல்ல, அந்த செக்யூர் பண்றதுக்கு தான் எக்ஸ்ட்ரா மணி. ஓகேவா?
ஸோ இது வந்து சில்வர், ஸோ அதனால செக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து விற்கிறது தானே. ஸோ இதுதான் 685. இது வந்து 98. ஓகேவா. இதுவுமே வந்து ஃபுல்லாக கல் செக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப குட்டி இயரிங், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு குட்டி இயரிங் போட்டால் நல்லா இருக்கும். ஒரு சின்ன செயின், ஒரு குட்டி இயரிங்காக போட்டால். இது வந்து இட் இஸ் வெரி கியூட். இதில் வந்து மூக்குத்தி போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் கம்மலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் இட் இஸ் வெரி கியூட். நான் இது கண்டிப்பாக எதுக்காவது பேர் பண்ணிவிடுவேன். என்கிட்ட ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாட்டோம். இந்த மாதிரி பிங்க் கலரில் நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதனால் இட் வில் பி குட். ஸோ இவ்வளோ தான். ஹியரிங்கு, லூஸ் பவுடரு, இதெல்லாமே வந்து பாண்டியன் பேங்கிள்ஸில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பறிச்சுக்கிட்டோன்ற மாதிரி வாங்கினது. ஸோ ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ்ஸு எல்லாமே லாஸ்ட்டாக தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி. இதுதான் அது கடைசியாக. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ரொம்ப ஆசையாக வாங்கியிருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணானான்னு கேட்டால் தெரியல. பட் வீட்டில் இருக்க டைமில் வந்து பொட்டி இதில் வச்சுக்கலான்னு இருக்கேன். இதுக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணுவீங்களான்னு யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது. மாமா இது காசு வேஸ்டா? என் வீட்டுக்காரி இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து இட் இஸ் 75 rupees. பட் இது எனக்கு லாங் ரன்னில் வரும்னு நினைக்கிறேன். நான் இது இந்த ரூம் வந்து ஒரு மாதிரி நல்ல டெம்பரேச்சரில் தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா எனக்கு மேலே வீடு இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. அண்ட் ஆல்சோ நான் ஒரு எப்பயாவது இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் பண்ணும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஏசி போடுவேன். ஸோ அதனால் ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இந்த ரூம் வந்து வென்டிலேஷனுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது காய வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. காயாமல் இருந்துட்டா ஐ வில் டெஃபினெட்லி யூஸ் திஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வர எல்லா வீடியோலையும் இது பார்க்கலாம். சம்திங் ஈலிங் த இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ். ஓகே, இவ்வளோதான். திஸ் இஸ் தி ஹால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.